ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு வெளிவாசல்லாம் தெளித்து கோலம்லாம் போட ஆரம்பித்தாச்சு. 5 புள்ளி கோலம் தான், 5 புள்ளி அப்புறம் 3 புள்ளி வரைக்கும் ஊடு புள்ளி கோலம்லாம் போட்டு விட்டுச்சு, கலர்லாம் அடித்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கோலம் வெளிவாசல் மட்டும் கோலம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் பால் காய்ச்சிட்டு சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா சாப்பாடு செஞ்சு பாப்பாவுக்கு ஸ்கூல் கொடுத்து விட்டணும். அதனால் சரி ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு சாப்பாடை செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து நிலப்படிக்கு கீழே இருக்குது கோலம்லாம் போட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட ஆரம்பித்தேன். அங்கே நிலப்படிக்கெலாம் கோலம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் பொருத்தி சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டாய் வேலைகள் ஆரம்பித்தாச்சு. முட்டாய் செய்கிறதுக்கு அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா முட்டாய் அவங்க கிண்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் சரி பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்து திரும்ப நான் முட்டாயெல்லாம் பேக் பண்ணி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அவங்க கடைக்கு கொண்டு போகிறதுக்காக. அப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டுட்டு சரி இன்றைக்கி முருகனுக்கு வெற்றிலை தீபம் போடணும். இப்போ ஒரு 3 வாரமாக போட்டுட்ருக்கிறேன் வெற்றிலை தீபம். தொடர்ந்து போட்டுட்ருக்கேன். 3-4 வாரத்துக்கிட்ட ஆக போகுது. தொடர்ந்து போட்டுட்ருக்கேன் அந்த வெற்றிலை தீபம். அதே மாதிரி நல்லதே நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு வேண்டுதலை வச்சுருக்கேன். அந்த வேண்டுதல் நல்லபடியாக நிறைவேறணும் உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் நான். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெற்றிலை தீபம் வந்து நம்ம காலையிலையும் ஏற்றலாம், அப்படி இல்லைன்னா சாயந்தரமும் ஏற்றலாம். நம்மளுக்கு எப்போ முடியுமோ அந்த டயத்தில் ஏற்றலாம். காலையில் பிரம்ம முகூர்த்த டயத்தில் கூட ஏற்றலாம். நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈவினிங் தான். ஏன்னா நான் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் சரி கோயிலில் அங்கே கிடைக்குன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற கடையில் தான் போய் வெத்தலை வாங்கிட்டு வந்து வெற்றிலை தீபம் ஏற்றணும். ஏற்றி முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு விநாயகர் கோயிலுக்கு போகன்றதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். மிட்டாயெல்லாம் பேக் பண்ணிட்டேன் நான். அவங்க கடைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பாதி மிட்டாய்கள் எல்லாம் பேக் பண்ணி பாதி மத்தியானமே பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்டாச்சு. அப்புறம் வந்து ஈவினிங் கொஞ்சம் மிட்டாய்கள் வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு தேங்காய் மிட்டாய் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா இது கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா வெற்றிலை தீபம் நம்ம எப்படினாலும் 6 வெத்தலை வச்சு நம்ம தீபம் போடணும். தீபம் போட்டு நம்ம முருகனை நல்லபடியாக வேண்டிக்கிட்டோம்னா முருகன் நம்மளுக்கு கேட்டதை கொடுப்பாரு. மிட்டாய் பேக் பண்ணியாச்சு. பேக் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போனோம். இன்றைக்கி சாயந்தரமாக பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போனோம். அது ரெகுலராக அங்கே வந்து கும்மி அடிச்சிட்ருக்குறாங்க. அந்த ஆண்டு விழா கோயில் கட்டி ஆண்டு விழாவுக்காண்டி பக்கத்தில் இருக்கிற கோயிலில் கும்மி அடிச்சிட்ருக்குறாங்க. இப்போ ரெகுலராகவே அடிச்சிட்ருக்குறாங்க. அந்த கோயிலோட ஆண்டு விழா 21ஆந்தேதி வரப்போகுது. அது வரைக்குமே அடிப்பாங்க. ஆனால் நல்லா இருக்குது. ஒருத்தவங்க சொல்லி கொடுப்பாங்க ஒரு அம்மா. அதை பார்த்து எல்லோரும் ஒரே மாதிரி அடிச்சிட்ருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நல்லா இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 நாள் போய் அடிச்சிட்ருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டி பாப்பா இருக்கிறனால வச்சுட்டு இது பண்ண முடியல. ஓகே, தேங்க்யூ.